Hello, good evening everyone. So Google Meet la vandu enoda voice clear ah kekudha? Okay, clear ah irukla? Right. Okay, nama session start பண்ணுவோம். Good evening sir. Okay, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்றது மாதிரி ஒரு கிரேட் இன்விகேஷன் ப்ரேயர் பண்ணிக்குவோம். ரைட், ஒரு கிரேட் இன்விகேஷன் ப்ரேயர் பண்ணிக்குவோமா? The great invocation. From the point of light within the mind of God, let light stream forth into the minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the hearts of men. May Christ return to earth. From the center where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the masters know and serve. From the center which we call the race of men, let the plan of love and light work out, and may it seal the door where evil dwells. Let light and love and power restore the plan on earth. Okay, நம்ம இப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இசோட்டரிக் சயின்ஸ் ஆஃப் ஹீலிங் அப்படிங்கிற புக்கில் இருந்து டோர்கம் சராதரன் அவர்கள் எழுதின புக்கில் இருந்து சாப்டர் நம்பர் 64 பேஜ் நம்பர் 785 இருந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம படித்து பார்க்குறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் தமிழில் செஷன் எடுக்கிறனால ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டாபிக் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணதான் இந்த டாபிக். ஏன்னா மேபி நெக்ஸ்ட் வீக் என் ஒய்ஃப் தான் செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால ஒரு சிங்கிள் செஷனில் நம்ம ஒரு நல்ல டாபிக் கொடுக்கலாம். சரி, எல்லாமே நல்ல டாபிக் தான், ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இது வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆக்சுவலாக அந்த சாப்டரோட பேர் வந்து கோல் ஆஃப் சைக்கிக் அட்டாக்ஸ். ஒரு சைக்கிக் அட்டாக் நம்ம மேலே நடத்தப்படக்கூடியதுக்கு பின்னாடி என்னெல்லாம் உண்மைகள் இருக்கு அப்படிங்கறத பத்திரத இது விளக்குறது. ஸோ இந்த சைக்கிக் அட்டாக் வந்து ஒரு குரூப் மேல வந்து அந்த அட்டாக் வந்து செயல்படுத்தப்படும். அந்த குரூப் வந்து ஸ்பிரிச்சுவல் குரூப்பா இருக்கலாம், அல்லது ஒரு பிசினஸ் ஒரு பார்ட்னரா சேர்ந்து பிசினஸ் பண்ற பிளேஸா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு டீம் ஒர்க் அந்த மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா இல்லாம ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க சில்ட்ரன், ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க சில்ட்ரன் அவங்களுக்கு கல்யாணம் ஆன மனைவி, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி சர்க்கிளாக இருக்கலாம், அல்லது ரிலேட்டிவ்ஸ்குள்ள இருக்கலாம். ஸோ அந்த குரூப்பை வந்து எப்படி வேணாலும் எந்த குரூப்புக்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். பட் நம்ம எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ல இருக்கிறனால ஸோ நான் வந்து இந்த கம்ப்ளீட் செஷனை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப் ஆங்கிள் இந்த செஷனை வந்து நான் வந்து கொண்டு போறேன். ஆனா இதை வந்து நம்ம எல்லா குரூப்புக்கும் இந்த டீச்சிங்ஸை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது டோர்கம் சராதரன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கெல்லாம் வந்து யூனிட்டி இருக்கோ, எங்கெல்லாம் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கோ, அங்கெல்லாம் வந்து டார்க் ஃபோர்ஸஸ் வந்து அவங்களோட டார்க் அட்டாக்ஸை வந்து அனுப்புவாங்க, அவங்கள வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் நடக்குது, நம்ம எப்படிலாம் நமக்கு அது வந்து பலி ஆகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 45 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதோட ரெக்கார்டிங் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கும், நீங்க அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க. ரைட். So entities that attack from the outside have 7 goals. So இந்த மாதிரி இந்த டார்க் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு 7 கோல்ஸ் வந்து இருக்கு. அது என்னென்ன கோல்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னா, they stop your evolution or retard it by keeping you busy with transient objects, by increasing your karmic debts and by forcing you to engage in your self interest. So இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப்ல இருக்கோம். அந்த ஸ்பிரிச்சுவல் குரூப்னா அது ஒரு சின்ன குரூப்பாகவும் இருக்கலாம், அது ஒரு சென்டரா இருக்கலாம், அது ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கலாம், அல்லது ஒரு என்டையர் ஸ்கூலா கூட இருக்கலாம், என்டையர் ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலா கூட இருக்கலாம். ஒரு 4 பேர் சேர்ந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அதுவும் வந்து ஒரு குரூப் தான்.
இப்போ ஒரு 5-6 பேர் சேர்ந்து வந்து ஒரு சர்வீஸ் பண்றீங்க, ஒரு இடத்துக்கு ரெகுலரா போய் சர்வீஸ் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து ஒரு குரூப் தான். ஸோ எல்லாமே வந்து குரூப் தான். ஸோ எந்த குரூப் வந்து ஒற்றுமையா செயல்படுதோ அங்கெல்லாம் வந்து இந்த டார்க் ஃபோர்ஸஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணோம் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு விழிப்புணர்வோட இருந்துக்கலாம் அப்படிங்கறத இந்த சாப்டரோட நோக்கம் வந்து டோர்க்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அந்த டார்க் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணுமா, நம்மளோட எவல்யூஷனை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்காக. எதுக்காக எவல்யூஷனை தடுத்து நிப்பாட்டுறாங்க? ஒரு குழுவா நம்ம வந்து இயங்கும் போது அங்க வந்து நம்ம எல்லாரோட ஆன்மீக முன்னேற்றமும் வேகமாக முன்னேறுவோம், நம்ம எவால்வ் ஆகும், நம்ம முன்னேறுவோம். ஸோ அதை ஸ்டாப் பண்றதுக்காக வந்து அந்த டார்க் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணுமா, நம்மளை வந்து நம்ம எந்த குரூப்ல சேர்ந்து வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை தவிர மற்ற எல்லா வேலையிலையும் நம்மளை வந்து பிஸியா வச்சுக்கிறதுக்கு வந்து அதுக்குண்டான சந்தர்ப்பங்களை வந்து அது வந்து உருவாக்கி கொடுத்துட்டே இருக்குமா. உங்களால வந்து போய் வந்து ஒரு சர்வீஸ் பண்ண முடியாம உங்களை வேற சின்ன சின்ன வேலைகளை உங்களை செலுத்தி உங்க கவனத்தை செலுத்தி அங்க வந்து உங்களை போக வைக்க வைக்குமா. ஸோ அதே சமயத்துல வந்து இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல போய் வந்து நம்ம சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டும் இல்லாம நம்ம வந்து இருந்தாதான் அங்க போய் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஆனா நம்மளோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாத நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்குமா. ஸோ அப்ப நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம அந்த குரூப் ஒர்க்ல போய் நம்ம வந்து செய்ய மாட்டோம் அப்படிங்கறது சொல்றாங்க. நம்பர் 2, they stop your service by creating various complications in your relationship with people. ஸோ அப்ப நம்ம வந்து ஒரு குரூப் ஒர்க் நம்ம வந்து பண்ணும்போது, ஸோ நான் குரூப் ஒர்க்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ல வச்சு நான் சொல்றேன்னு சொன்னாலும் நீங்க நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் உங்க ஃபேமிலி, பிசினஸ் பார்ட்னர்ஷிப், பிசினஸ், உங்க ஜாப்ல இருக்கிற டீம் ஒர்க் எல்லாத்தோடய அதை கனெக்ட் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா நான் எல்லா விஷயத்தையும் எக்ஸாம்பிளா சொன்னேன்னா நம்ம இந்த செஷன் 45 மினிட்ஸ்ல முடிக்க முடியாது. அதனால நான் ஒரு ஆங்கிள் மட்டும் நான் அதை சொல்றேன். நீங்க அந்த உதாரணங்களை நீங்க சார்ந்து இருக்கிற ஒரு குரூப்ல அதை அப்ளை பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, so they stop your service by create various complications in your relationship with people. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குரூப்பா நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டார்க் ஃபோர்ஸஸ் வந்து அவங்களுக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸை வந்து கிரியேட் பண்ணி விடுவாங்களாம். வேரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வர மாதிரியான சந்தர்ப்பங்களில் போய் நம்மளை போய் வந்து அங்கே செலுத்துவாங்களாம். நம்பர் 3, they stop your future plans. ஸோ அப்போ நீ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும்போது நம்மளால வந்து நம்மளோட ஒரு ஃபியூச்சர் பிளானை நோக்கி நம்மளால போக முடியாம அதை வந்து தடுத்து வந்து நிப்பாட்டுவாங்களாம். ஸோ நம்பர் 4, they create cleavages within your family and co-workers and destroy unity. ஸோ உங்க ஃபேமிலிக்குள்ளேயோ அல்லது அந்த உங்க குரூப் மெம்பருக்குள்ளேயோ ஒரு பிரிவினையை உண்டாக்கி அந்த குரூப்பையே சிதைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் அங்க வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து டோர்க்கம் சராதகர் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்ம டெவலப் பண்றதுக்கு எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து மிக 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 ஸ்லோவா இருக்கணும். ஸ்பீடாக வந்து நம்ம வந்து போகவே கூடாது அப்படிங்கிறது சொல்றாங்க. நான் வேகமா டெவலப் ஆக போறேன், நான் இப்படி செய்ய போறேன், அப்படி போய் சொல்லி நிறைய ஒர்க்கை இழுத்து போட்டு வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. நம்ம ரொம்ப ஸ்லோவா தான் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இப்போ என்னோட கேஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டடி செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன், மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இப்படிலாம் வந்து பண்ணாதீங்க, ஒரு நாளைக்கு ஒரு செஷன் மட்டும் நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்றாங்க. பட் நம்ம இந்தியா மாதிரி இவ்வளவு பெரிய கண்ட்ரில ஒரு நாளைக்கு ஒரு செஷன் மட்டும் வச்சு நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து நம்ம கொண்டு போக முடியாது. ஸோ அதனால நம்ம அவங்க கிட்ட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சு, இல்ல நம்ம இது பெரிய கண்ட்ரி, நிறைய பேரை நம்ம கொண்டு வரணும்னா நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாதான் நம்ம பண்ண முடியும். ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே நீங்க 4 செஷன் கண்டக்ட் பண்ணாலும் அதை ரொம்ப ஸ்லோவா ரொம்ப லைட்டா மட்டும் நீங்க வந்து அதை வந்து கண்டக்ட் பண்ணுங்க, ரொம்ப ஹெவி டாபிக்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து நம்ம ஸ்பீடாவே போகவே கூடாது. ஏன்னா நம்ம ஸ்பீடா போகும்போது நம்மளோட எவல்யூஷன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான டார்க் ஃபோர்ஸஸ் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணி நம்மளை ஸ்டாப் பண்றதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. ஓகே, நம்பர் 5, they create superiority feelings in you, vanity and ego. ஸோ நமக்குள்ள நிறைய ஈகோ அண்ட் ப்ரைட வந்து அந்த குரூப் மெம்பர்ஸ்ல வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். நம்பர் 6, they stimulate your weakness to be a show off. ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு குரூப் ஒர்க்கா வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட வீக்னஸஸ் எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரிகிறபடி நம்மளை வெளிக்காட்டுற மாதிரியான சந்தர்ப்பங்களை நம்மளை கொண்டு போய் வந்து சிக்க வைப்பாங்க. ஸோ அப்ப இது வந்து யாரோட தவறு? நம்மளோட வீக்னஸ் எல்லார்ட்டையும் தெரிய வைக்கிறாங்க அப்படின்னா அது டார்க் ஃபோர்ஸஸோட தவறு கிடையாது. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸை நமக்கு வந்து களையிறதுக்கு உண்டான முயற்சியில நம்ம எடுத்துட்டோம்னா, ஸோ டார்க் ஃபோர்ஸஸ் நம்மள அந்த மாதிரி செஞ்சா கூட நம்மளோட வீக்னஸஸ் நம்ம கிட்ட இல்லாததுனால அதை யார்கிட்டையும் அவங்க வந்து அது வெளிச்சம் போட்டு காமிக்க முடியாது. ஸோ அந்த இதுவும் வந்து நடக்குங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து டோர்க்கம் சராதகன் ஸ்கூல்ல நீங்க எப்பயுமே வந்து நீங்க வந்து டிராமா பண்ணக்கூடாது. உங்களோட என்ன உண்மையான சுயரூபமோ அதை நீங்க வந்து வெளியில வந்து காமிச்சிட்டு பாருங்க. நீங்க வந்து ஒருவேளை கோபப்படக்கூடிய நபரா இருக்கீங்க, நீங்க சில பேர் சம்டைம்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு ஷார்ட் டெம்பர் பெர்சனா இருந்தீங்கன்னா
அதை நீங்க மறைக்காதீங்க. நான் இந்த மாதிரி தான் என்னோட கேரக்டர், நான் இப்படிதான் இருப்பேங்கிறத நீங்க வெளியே ஓப்பனா வந்து நீங்க சொல்லிருங்க. அது மாதிரியே நடந்துக்கோங்க. நீங்க வந்து வெளியில வந்து நீங்க உள்ளுக்குள்ள வந்து கோபப்படுற நபரா இருந்துட்டு நீங்க மத்தவங்க முன்னாடி வந்து ரொம்ப நல்லா அமைதியா அன்பாக இருக்க மாதிரி நீங்க ஆக்ட் பண்ணீங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்துல வந்து அத்தனை பேர் முன்னாடி வந்து உங்களோட வீக்னஸ் வந்து வெளிப்படுத்தப்பட்டு நீங்க அசிங்கப்படுத்தப்படுவீர்கள். நீங்க ஹியூமிலியேட் ஆவீங்க அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. சோ உங்களோட உண்மையான குணம் என்னவோ அந்த குணத்தை நீங்க மத்தவங்க கிட்ட காமிச்சு நீங்க அந்த மாதிரி பழகிட்டு அதே சமயத்துல வந்து நீங்க அதுல இருந்து நீங்க எப்படிலாம் நம்ம வெளியே வரலாங்கிறத அந்த ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்துட்டே இருங்க. நீங்க டிராமாவே எப்பயுமே வந்து போடாதீங்க அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. சோ அதுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க? ஒரு 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 ஹியூமன் பீயிங் வந்து ஒரு செகண்ட் லெவல் ஆஃப் டிகிரி, அதுக்கு வந்து 4th லெவல் இனிஷியேட்டட் லெவல் ஆஃப் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த லெவல் நம்ம வர்ற வரைக்கும் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிற வரைக்கும் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ 4th லெவல் இனிஷியேட்டட் மாஸ்டர்ஸ்னா நமக்கு தெரிஞ்ச உதாரணங்கள் வந்து மாஸ்டர் சோவாகோக்சி சொல்லலாம், டோர்கம் சராதரன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருக்கனால உங்களோட தவறுகளை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஆனா தவறுகள்ல இருந்து நீங்க வெளியே வாங்க. நீங்க மறைச்சு டிராமா போட்டீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் உங்களோட வீக்னஸ் வந்து வெளிப்படுத்தப்படும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ நம்பர் 7, they make you crave praise. மற்றவங்க வந்து உங்களை வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கணுங்கிறத அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு குரூப் ஒர்க் வந்து பண்ணும்போது நம்ம செஞ்ச வேலையை யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மளை வந்து புகழணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து அந்த எண்ணமே வந்து வச்சுக்காதீங்க. உங்களை யார் வந்து புகழணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தா உங்களை ஒருத்தவங்க புகழலை அப்படின்னா அது உங்களுக்குள்ள வந்து பல தடுமாற்றங்களை வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த 7 இதுதான் வந்து ஒரு சைக்கிக் அட்டாக்கோட கோல்ஸ். 7 கோல்ஸ் ஆஃப் சைக்கிக் அட்டாக் இன் அ ஃபேமிலி, இன் அ குரூப், இன் அ பிசினஸ், இன் அ கரியர், வாட் எவர் இட் இஸ். எங்க ஒரு 4 பேர் சேர்ந்து ஒர்க் பண்றோமோ அங்க எல்லாமே இது வந்து நடக்கும். ஒரு 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 லோயர் லெவல் இல்ல கூட இருக்கும். இப்போ உதாரணமா வச்சுட்டீங்கன்னா வந்து ஒரு பில்டிங் கட்டக்கூடிய மேசன்ஸ், அந்த லேடி ஹெல்பர்ஸ் தான் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு குரூப்பா சேர்ந்து வேலை பார்த்தா கூட இந்த இதெல்லாம் வந்து அவங்க வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து ஒரு யூனிட்டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த டார்க் ஃபோர்ஸஸ் வந்து அந்த யூனிட்டியை குலைக்கிறது மாதிரியான வேலைகளை இறங்கும். ஆனா நம்ம அவேர்னஸோட இருந்தாலும் நம்ம அது வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம அது ஒவ்வொன்றையும் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்ப்போம். நம்பர் 1, they want to stop your evolution. ஸோ எப்படி வந்து எவல்யூஷன் ஸ்டாப் பண்ணும்? This is a heavy attack. The dark forces use various methods to stop your meditation, your study, your observation, your interest in your future. And they make you sink into inertia. Inertia ஒரு செயல்பட முடியாத ஒரு நிலையில வந்து நம்ம போவோம். ஸோ அப்போ அந்த டார்க் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுமா? நம்ம மெடிடேஷன் பண்றதை ஸ்டாப் பண்ணுமா? நம்ம ஸ்டடி பண்றதை ஸ்டாப் பண்ணுமா? நம்ம அப்சர்வ் பண்றதை ஸ்டாப் பண்ணுமா? நம்மளுடைய ஃபியூச்சர்ல நம்ம இருக்கக்கூடிய அதுக்கு மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. So number 2, they try to stop your service for others. They try to stop your service for others. They put certain thoughts and feelings in you and you begin to think, I am not paid for this service, no one is praising me. So அதாவது வந்து why work if there is no income? I feel people do not appreciate me. So நம்ம வந்து இப்போ ஒரு சமூக சேவை நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு யாரும் வந்து சம்பளம்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட காசை ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து அதை வந்து பண்ணணும். ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு வருமா? ஸோ அந்த மாதிரி வந்து நான் எதுக்கு வந்து இங்கே போகிறதுக்காக நான் செலவு பண்ணணும், நான் ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு, நான் இது போய் பண்றேன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதனால நான் வந்து செய்ய மாட்டேன், என்னை யாரும் வந்து அப்ரிஷியேட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் உணர்வுகளை நமக்குள்ள வந்து தூண்டும் போது நம்ம அந்த சர்வீஸ் பண்றதை நம்ம ஸ்டாப் பண்ணுவோங்கிறத சொல்றாங்க. ஸோ என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 6 ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, எல்லாருமே அவங்களோட கிளாஸ்மேட்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு 6 ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு மாசம் வந்து அவங்களுக்கு 30 நாளைக்கு தேவையான கிராசரிஸ் வந்து சப்ளை பண்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ல வந்து நானும் ஒருத்தவங்களோட இன்னொரு ட்ரஸ்டியோட ஹஸ்பண்ட் தான் வந்து கார்ல போய் வந்து டெலிவரி பண்ணுவோம். ஸோ நான் வந்து கார்ல போய் டெலிவரி பண்ணுவேன், அவர் வந்து அவரோட 2 வீலர்ல போய் வந்து டெலிவரி பண்ணுவார். ஸோ நம்ம ஒரு தடவை கூட அந்த கார்ல போய் நம்ம டெலிவரி பண்றதுக்கு நமக்கு அதுக்கு பெட்ரோலுக்கு மணியோ அல்லது நான் வந்து என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நான் வந்து இப்படி டிரைவர் வேலை பாக்குறேன்னா நான் ஒரு நாள் வந்து நினைச்சதே கிடையாது. ரொம்ப ஆசையா அவங்க கூப்பிடும் போதெல்லாம் நம்ம வந்து போவோம். ஸோ அரிசி மூடையை வந்து நம்ம தூக்கி வைப்போம். நம்ம பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றோம், பெரிய கம்பெனி டைரக்டர்ஸ் கூட டீல் பண்றோம். ஆனா நம்ம ஒரு பலசர கடை முன்னாடி நின்று வந்து அந்த மூடையெல்லாம் வந்து தூக்கி வைப்போம். ஒரு நாள் கூட ஐயோ நம்மளை யாராவது பார்த்தா ஏதாவது நினைச்சிருவாங்களா நான் நினைச்சதே இது கிடையாது. ஸோ நம்ம நீ கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மூடை அரிசியில ஒரு மாசம் ஃபுல்லா ஒரு ஹோம்ல சாப்பிட போறாங்கிற அந்த ஆசை தான் இருக்குமே தவிர
என்னோட பிசினஸ் சப்ளையரோ என்னோட ஒரு கஸ்டமரோ பார்த்துட்டானே எனக்கு என்ன நினைப்பான்னு சொல்லி நம்ம நினைச்சதே கூட கிடையாது. சம்டைம்ஸ் வந்து அந்த நம்ம ட்ரஸ்ட் முன்னாடி நிற்கும் போது அந்த ஆர்ஃபனேஜ் ஹோம்ல போகும்போது அவங்கலாம் வந்து எனக்கு வந்து டிரைவர் கூட நினைப்பாங்க. பட் நான் ஒரு நாள் வந்து அதெல்லாம் வந்து நம்ம நினைச்சதே கிடையாது. ஆனா பட் டோர்கம் சார் அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் உங்களை நினைக்க வைப்பாங்க. நான் எதுக்கு கார் ஓட்டிட்டு போகணும், நான் எதுக்கு இந்த மூளையெல்லாம் தூக்கி வைக்கணும், என்னை பாரு அந்த ஹோம்ல வந்து என்னை வந்து டிரைவர்னு சொல்லிட்டாங்களா, நம்மளை வந்து அந்த மாதிரி பேச வைப்பாங்க, தூண்டுவாங்க. அது எதுக்குமே நீங்க வந்து ஆளாகக்கூடாது, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க வந்து சேவை பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. நம்மளை யாராவது அப்ரிசியேட் பண்ணணும், புகழணும்னா நீங்க நினைக்கவே கூடாது. இது என்ன இதெல்லாம் வேலை பார்க்குறாங்க, நமக்கு என்ன பணம் கொடுக்குறாங்களான்னு நினைக்காம நீங்க தன்னடமா நீங்க வந்து வேலை பார்க்கணும். உங்களை ஸ்டாப் பண்றதுக்கு உண்டான எல்லாமே நடக்கும். இதுக்கு வந்து டார்க் ஃபோர்ஸஸ் தான் வரணுங்கிறது கிடையாது. ஸோ மேபி உங்க ஃப்ரெண்டு கூட சொல்லலாம். இப்போ நான் இதை என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னா, நீ எதுக்குடா போய் இப்படி கார்லாம் ஓட்டிட்டு போற, நீ ஏன் போய் மூடெல்லாம் எடுத்து வைக்கிற, 10 ரூபா கொடுத்தா அந்த கடைக்காரை கொண்டாந்து வைக்க போறான், நீ ஏன் அதை செய்யறேன்னு கூட யாராவது வந்து அவங்க தூண்டும் போது, ஆமா நான் எதுக்கு கார் ஓட்டிட்டு போகணும், ஒரு 700 ரூபா கொடுத்தா ஒரு டிரைவர் எல்லா வேலையும் போய் செஞ்சிருவாரு, நான் ஏன் போகணும் கூட. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு மூலமாக கூட நம்ம மூளைக்குள்ள இதை வந்து திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. நம்ம அதெல்லாம் அவேரா இருந்து, ஸோ எனக்கு இதை செய்யறதுனால எனக்கு நிறைய ஆத்ம திருப்தி கிடைக்குது, ஸோ நான் அதுக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கும் இல்லாம நம்ம சர்வீஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. நம்பர் 3, they stop your future plans. This is done by stimulating people to frustrate you through slander and gossip, by stimulating your greed, sex and hatred to such a degree that you involve yourself in unending court cases or pass through deep humiliation. ஸோ அப்போ நம்மளை வந்து நிறைய பேர் வந்து பழி சொல்லி பேசி, நம்மளை பற்றி புரணி பேச வச்சு, நம்மளை பேராசைக்குள்ள நம்மளை உள்ள போக வச்சு, நம்ம சில செக்ஷுவல் ரிலேஷன்ஸுக்குள்ளெல்லாம் போய் நம்ம வந்து சிக்கி பல பேர் வெறுக்கிற மாதிரியான நம்ம சில காரியங்கள்லாம் வந்து நம்ம வந்து செஞ்சு நம்ம மிகவும் அவமானப்படுத்தப்பட்டு, அதனால வந்து நம்ம வந்து சில கோர்ட் கேசஸ்லாம் மாற்ற அளவுக்கு கூட அந்த டார்க் ஃபோர்ஸஸ் வந்து நம்மளை வந்து செய்வாங்க. ஸோ அதனால இதுலலாம் நீங்க வந்து சிக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்னோட ஃபேமிலியில் என்னோட பிரதர்ஸ் கூட ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது, ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தோம். ஸோ அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க, நான் வந்து கேஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு நாள் காலையில 7:30 மணிக்கு நான் இந்த புக்கை தான் எடுத்தேன். ஸோ தற்செயலாக எடுத்து சும்மா அப்படி எடுத்து ஒரு ரேண்டம் சாப்டர் படிக்கும்போது இந்த பேராகிராஃப் தான் வந்து படித்தேன். ஸோ த டார்க் ஃபோர்ஸஸ் மேக் யூ இன்வால்வ் இன் த அன்எண்டிங் கோர்ட் கேசஸ். அந்த தான் வந்து படித்தோன்னே ஒரு 30 மினிட்ஸ்ல வந்து டிசைட் பண்ணி நான் என்னோட கேஸ் நான் வித்ரா பண்ணேன். அவன் என்ன வேணாலும் நீ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணோம். ஸோ அன்னைக்கு நைட்டே வந்து எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தோம். அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணப்ப அவங்க எவ்வளவு மணி கொடுக்கறதான்னு சரி, நீங்க கிவ் அப் பண்ணிட்டு நீங்க மொதல் வந்து உங்க கேஸை வித்ரா பண்ணுங்க, எந்த கேஸும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லும் போது நமக்கு அந்த ஹெல்ப் வந்து பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த கோர்ட் கேசஸ், இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு டார்க் ஃபோர்ஸஸ் அட்டாக் வந்து நம்ம மேல இருக்கிறனால தான். அதனால ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் நம்ம மேல இருந்துச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியுமோ நம்ம அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து வெளியில வரலாம். ஸோ நிறைய பேர் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணும்போது நான் அதுதான் வந்து சொல்லுவேன். சார் என்னோட அட்வொகேட் வந்து இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு, இது செய்யலாம்னு சொன்னாரு, அது செய்யலாம்னு சொன்னபோது நான் அவங்க கிட்ட சொல்லக்கூடியது என்னன்னா, எந்த அட்வொகேட்டை போய் நீங்க வந்து பேசணும்னு, உங்களை நான் அந்த கேஸ்ல இருந்து 3 மந்த்ஸ்ல நான் விடுவிக்கிறேன்னு யாரு சொல்றாங்களோ அவங்கள வந்து நீங்க ஹையர் பண்ணுங்க. எந்த அட்வொகேட் வந்து இல்ல இந்த கேஸ் வந்து 2 வருஷம் 3 வருஷம் நடக்குனாங்கன்னா அந்த அட்வொகேட்டை நீங்க ஹையரே பண்ணாதீங்க அப்படிங்கறத என்னோட லைஃப்ல நிறைய கேசஸ் நம்ம பார்த்து அந்த அட்வொகேட்ஸ் கூட ஹேண்டில் பண்ணி நம்ம பட்ட அனுபவம். ஸோ எந்த அட்வொகேட் வந்து நான் 3 மந்த்ஸ்ல உங்களுக்கு இதை சால்வ் பண்ணி தரேன்னு சொன்னா அவங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்து அது சீக்கிரமா அந்த கேஸ் வந்து வெளியே வரணும். சில அட்வொகேட்ஸ் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஒரு வருஷத்துல முடிகிற கேஸை 3-4 இயர்ஸ் இழுத்தாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சைக்கிக் அட்டாக் வந்து நம்ம ஃபேமிலி மேல இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதனால இந்த கோர்ட் கேசஸ்ல இருந்து வேகமா நம்ம வெளியில வந்துட்டோம்னா நம்ம ஆன்மீக முன்னேற்றம் வந்து வேகமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அப்ப நம்ம ஒரு கோர்ட் கேசஸ்லயோ போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ்லயோ இருந்தோம்னா நம்ம எதிர்காலத்தை பத்தி நம்ம திட்டமே வந்து நம்ம போட முடியாது. அந்த கோர்ட்ல போய் நம்ம ஹியரிங் அட்டன் பண்ற மாதிரி ஒரு வாழ்க்கையிலே வந்து ஒரு கொடுமையான செயல் வந்து எதுவுமே வந்து கிடையாது. அந்த அனுபவம்லாம் வந்து எனக்கு இருக்கு. அவ்வளோ அவமானமான ஒரு நிகழ்வா வந்து அந்த இது இருக்கும். ஒவ்வொரு ஹியரிங்ல போய் நம்ம வந்து நிற்கும் போது ஸோ வாழ்க்கையில அது யாருக்குமே வந்து அது வரவே கூடாது. அதனால வந்து ஸோ இதுல இருந்து ஒரு வேலை இருந்துச்சுன்னா இதுல எவ்வளவு சீக்கிரமா நம்ம வெளியே வரணுமோ நம்ம வர்றது வந்து நல்லது. ஸோ அதனால நமக்கு வந்து ஏதாவது பணம் லூஸ் ஆகும், இல்லை எனக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி போயிடும்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இன்டைரக்டா வந்து நமக்கு வந்து ஹையர் பீயிங்ஸ் வந்து நமக்கு அதையும் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதை சில ஸ்டடிஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். நமக்கு அது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே. So number 4, they create cleavages between you and your family members, between you and your co-workers. They want to destroy unity wherever it exists.
They spread through their agents gossip, slander and lies. They stimulate ego and self-interest and tendency to show off. They stimulate the tendency to nosiness, superiority and they create conflicts. So நீங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளேயோ அல்லது ஒரு குரூப்லயோ கோவர்ஸ் இடையில வந்து வதந்திய பரப்புறது, அவங்கள பத்தி தப்பா நம்ம வந்து பேசுறது, அவங்கள பத்தின பொய்களை பேசுற மாதிரியான சந்தர்ப்பங்களை அமைச்சு கொடுத்து அந்த குரூப் மெம்பரை பத்தி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பேசும்போது இவங்ககிட்ட பத்தி பேசுறது அவங்க கிட்ட அது வேற மாதிரி போய் சேர்ந்து அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்குள்ள முயற்சிகள் வந்து சில நண்பர்கள் மூலமாகவோ வேற சில சம்பந்தம் இல்லாத நபர்கள் மூலமாகவோ அந்த சந்தர்ப்பங்களுக்கு அமைச்சு கொடுக்கப்படும். அதனால அதுக்கெல்லாம் எதுக்குமே நீங்க வந்து ஆள் படக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து யாராவது ஒரு குரூப் ஒர்க்ல வந்து உங்களை பத்தி இவங்க அப்படி சொன்னாங்கன்னா அந்த பர்சனை அப்படியே உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடி ஸ்பீக்கர்ல போன் போட்டணும். இந்த மாதிரி இவர் வந்து என்கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறதும் வந்து தெரியும். ஒருவேளை இந்த நபர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பொய் சொல்றாரு அப்படின்னாலும் அடுத்தாப்புல ஐயோ இந்த ஆள்கிட்ட போனோம்னா ஸ்பீக்கர் போட்டு பேசிட்டு மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க பேசவே மாட்டாங்க. ஸோ அந்த டெக்னிக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து அடுத்தவங்களை பத்தி இங்க பேசுறது இது பேசுறது இதெல்லாம் வந்து அவாய்டு. நம்ம வந்து அதுக்காக நம்ம போன் கால்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இழிவான செயல் வந்து இந்த உலகத்துல எதுவுமே வந்து கிடையாது. ஒருத்தவங்க பேசுற போனை ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு காமிச்சு அது வந்து ஒரு 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 பைத்தியக்காரன் தான் அதை வந்து செய்வான். அல்லது மனநிலை பாதிச்சவன் தான் மற்றவங்க பேசுற போன் காலை ரெக்கார்ட் பண்ணிட்டு அது ஒரு எவிடன்ஸா கொடுக்கலாம். பைத்தியக்காரன் தான் வந்து செய்வான். அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஒருத்தவங்க கிட்ட வந்து காசிப் பேசுறாங்க அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு இமீடியட்டா வந்து அவங்களை வந்து போன் பண்ணி இந்த மாதிரி இவர் சொல்றாரு, நீங்க சொன்னீங்களா, எனக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா நாளை பண்ண அந்த மாதிரி பொய் வந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ஒரு குரூப் ஒர்க்ல வந்து நடக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ நமக்குள்ள ஈகோ, வேனிட்டி, ப்ரைட், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸஸ்லாம் அது வந்து தூண்டும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. ஸோ நம்பர் 5 பாயிண்ட் வந்து during such attacks இதே 4th பாயிண்ட் தான். during such attacks they create various psychological attitudes within your co-workers that hurt their health so that they withdraw from helping you. ஸோ இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு சைக்கலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு பண்ணி மேபி அவங்களுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் கூட வர்றதுனால அவங்க உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாம அவங்க வித்ரா பண்றதுக்கும் வந்து அது சான்சஸ் வந்து இருக்குங்கிறத சொல்றாங்க. அதனால வந்து ஒரு குரூப்ல, ஒரு ஃபேமிலிலயோ, ஒரு பிசினஸ்லயோ, ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ்லயோ, ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப்லயோ இந்த காசிப், ஸ்லாண்டர், லைஸ் எல்லாம் நம்ம அளவே வந்து பண்ணக்கூடாது. அதை இமீடியட்டா வித்தின் த டேக்குள்ள அது சம்பந்தப்பட்ட உண்மைகள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு அதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கும்போது சில பேர் காயப்படுற மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல, அது காயப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா அது உண்மை என்னங்கிறது தெரியறதுனால அடுத்தாப்புல உங்களை அந்த மாதிரி வந்து யாரை ஏமாத்துறதோ அல்லது குரூப்ல வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உண்டு பண்றதோ அதை வந்து செய்ய மாட்டாங்க. பட் இன்னைக்கு நான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ்ல அந்த வேலை தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட் அந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து ஒரு டைம்ல வந்து இருக்க மாட்டாங்க, ஸ்பிரிச்சுவல் பார்த்த விட்டே வந்து போயிடுவாங்க. ஸோ அதையும் நம்ம கிட்டத்தட்ட 20-22 வருஷமா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணவங்கலாம் என்ன ஆயிருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அவங்க நிலைமை என்ன ஆச்சுங்கிறதுலாம் நான் வந்து நிறைய வந்து நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் மேலாம் எனக்கு நிறைய ஈடுபாடு இருக்கும், நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் கண்ணால வந்து பார்த்துருக்கேன். அடுத்தவங்களை கெடுக்கிறவங்க, அடுத்தவங்களை ஆன்மீகமா முன்னேற விடாம பண்றவங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தட்டி பறிச்சவங்கலாம் என்ன கதிக்கு ஆளாங்கிறத என் கண்ணால நான் வந்து பார்த்துருக்கேன். அதே சமயத்துல தன்னலம் இல்லாம உதவி செஞ்சவங்களும் எந்த உயரத்துக்கு போனாங்கிறதையும் அதையும் நான் வந்து பார்த்துருக்கேன். நிறைய அனுபவங்கள் வந்து எனக்கு வந்து அந்த இதுல வந்து எனக்கு இருக்கு. ஓகே, ரைட். ஸோ அப்ப அடுத்த 5வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க, they create feeling of superiority, ego and vanity in you. When you see people acting with superiority feelings, demonstrating ego and vanity, know that they are under very subtle attacks and your first step is to exercise extreme caution in your relationship with them. ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு குரூப்ல வந்து யாராவது வந்து ஒரு சுப்பீரியாரிட்டியோ ஒரு ஈகோ அண்ட் ப்ரைடோட நடந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களை நம்ம ஃபர்கிவ் பண்றதுங்கிறது வந்து ஒரு லெவல். ஓகே, அது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி அதை நம்ம சொல்லணுங்கிறது அதே கிடையாது. அவங்கள ஃபர்கிவ் பண்ணிட்டு அதே சமயத்துல அவங்கள விட்டு நம்ம வந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. நம்ம அவங்க கூட போய் நம்ம பேசிக்கிட்டு அவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி நபர்கள் கூட நீங்க கம்யூனிகேஷனே வச்சுக்காம நீங்க விலகி இருக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ரொம்ப காஷியஸா இந்த மாதிரி இந்த ஒரு குரூப்ல வந்து இந்த ஈகோயிஸ்டா இருக்கிறவங்க, ஒரு ப்ரைடோட இருக்கிறவங்க, ஷோ ஆஃப் பண்றவங்க, இவங்க கிட்ட எல்லாம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வச்சுக்கணுங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ ஈகோ, வேனிட்டி அண்ட் சுப்பீரியாரிட்டி ஃபீலிங்ஸ் அமங் யுவர் co-workers prevent every effort toward cooperation.
Instead, they seek self-interest, increase their greed and create unending conflicts between co-workers. So, அப்ப இந்த மாதிரி ஒரு ஈகோ பிரைடோட இருக்கிறவங்க ஒரு கோஆபரேட்டிவாவே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய பேராசை தான் வந்து பெருகிட்டே இருக்கும். அப்ப அந்த குரூப்ல வந்து ஒரு முடிவே இல்லாத குழப்பம் எப்போதுமே இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ பர்சனலா வந்து என்னோட நேச்சர் வந்து நான் எந்த அசோசியேஷன்லயும் நான் மெம்பரே ஆகவே மாட்டேன். எனக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் வந்து இவர் தலைவர், செயலாளர், பொருளாளர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இந்த பதவியை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்றது எனக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது. நீ ஒரு குரூப் ஃபார்ம் பண்றியா, எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே சரிசமம் அப்படின்னா மட்டும்தான் அங்க போவேன். இவர் தலைவர், இவர் செயலாளர், இவர் பொருளாளர், இவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்னா அந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். எந்த பிசினஸ் அசோசியேஷன்லயும் நான் மெம்பர் கிடையாது. இப்ப என்னோட ஏரியால இருக்கக்கூடியதுல வந்து நான் மெம்பர் கிடையாது. ஸோ எதுக்காக அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரு நோக்கத்தோட ஒரு குரூப் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தலைவர், செயலாளர், பொருளாளர், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பதவியை காப்பாத்துறதுக்கு வந்து சண்டைகள் போறதா வந்து நிறைய குரூப்ஸ்ல வந்து இருக்கு. அது சின்ன குரூப்பா இருந்தாலும் சரி, பெரிய குரூப்பா இருந்தாலும். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஸோ ஏதாவது ஒரு குரூப்ல வந்து இந்த மாதிரி ஒரு படிநிலைகள் வச்சாங்கன்னா அதுல நான் ஜாயின்டே ஆகவே மாட்டேன். ஸோ நானும் அந்த மாதிரி எந்த குரூப்பும் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஸோ எது பண்ணாலும் சரி, எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். உனக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் அதே இது இருக்கு, அவ்வளவுதான். ஸோ அப்ப அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஒரு குரூப்ல சேரும் போது இப்ப இந்த பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் இதெல்லாம் வந்து ஓகே, அந்த ஒரு ஆர்கனைசேஷன் நடக்கணும்னா இந்த மாதிரிலாம் வேணும் அப்படிங்கறத ஒரு பேரளவுல மட்டும் வச்சுட்டு, பட் மனதளவுலையும் ஆட்டிடியூட் லெவல்லையும் நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான். இதுல யாருமே தலைவர், செயலாளர், பொருளாளர்லாம் கிடையாது, எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறது இருந்தா இங்க இந்த சுப்பீரியாரிட்டி, ஈகோ, வேனிட்டி, இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கான்ஃபிளிக்ஸ் எதுவுமே வராது. இல்ல நான் தான் தலைவர், நான் தான் ட்ரஸ்டி, நான் தான் மேனேஜிங் ட்ரஸ்டி, நான் வந்து ட்ரெயினர், நான் வந்து சீனியர், நான் வந்து சென்டர் இன்சார்ஜ்னா அந்த குரூப் நாசமா வந்து போயிடும். அதையும் நான் நிறைய வந்து பார்த்திருக்கேன். என்னடா இவ்வளவு மோசமான வார்த்தைலாம் யூஸ் பண்ணேன்னு பார்க்காதீங்க. 22 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு 150-200 குரூப்ஸ் வந்து பார்த்திருக்கோம். நான் சென்டர் இன்சார்ஜ், நான் தான் இதுக்கு ஓனர், இந்த டிஸ்ட்ரிக்டே நான் தான் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொன்னவங்களா தூசி மாதிரி காணா போனதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ அந்த படிநிலைகளே வந்து நம்ம வந்து எங்கேயுமே வச்சுக்கூடாது. ஒருவேளை ஒரு ஆர்கனைசேஷன் அப்படி இருந்தாலும் கூட அங்க எல்லாருமே நம்ம ஈக்குவல் தான் அப்படிங்கிற அந்த மனப்பானோட ஒர்க் பண்ணாதான் அந்த குரூப் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு வந்து அது பயன்படுமே தவிர, அப்படி இல்லாம அந்த குரூப்லயே வந்து ஒற்றுமை இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களும் முன்னேற மாட்டாங்க. அவங்களால அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நிறைய இடைஞ்சல்கள் வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த குரூப்பே வந்து காணாம போய் அது சம்பந்தப்பட்ட யாருமே வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க மாட்டாங்க. அவங்க யாரெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல போய் சும்மா இருப்பாங்க, எதுவுமே வந்து செய்ய மாட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிறத வச்சுட்டோம்னா இந்த ப்ராப்ளம்ஸுமே வந்து வராது. ஸோ அப்போ அந்த அன்எண்டிங் கான்ஃபிளிக்ஸ்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இதுக்குள்ள ஆளாகக்கூடாது. ஸோ அப்போ டார்க் ஃபோர்ஸஸ் வந்து எப்போ வரும்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து லேசா தலை தூக்க ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து அந்த டார்க் ஃபோர்ஸஸ் வந்து உள்ள வந்துடும். இப்போ எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க, பியூட்டியை ஃபாலோ பண்றாங்க, குட்னஸை ஃபாலோ பண்றாங்க, ரைச்சியஸை ஃபாலோ பண்றாங்கன்னா அந்த டார்க் ஃபோர்ஸஸால ஊடுருவே முடியாது. அது எவ்வளோ குரூப் என்ன இருந்தாலும் அதால வந்து பெனட்ரேட் பண்ண முடியாது. ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய மெம்பர் வந்து அவங்க அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சோடனே அதை ஒரு லீட் எடுத்துட்டு அந்த டார்க் ஃபோர்ஸஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த மிஸ்டேக் வந்து டார்க் ஃபோர்ஸஸ் மேல கிடையாது, அந்த அட்டாக் பண்றது மேல கிடையாது, அந்த மெம்பர்ஸ்குள்ள இருந்து தான் இது வந்து அது ஃபியூவலா எடுத்துட்டு உள்ள வர்றதுனால. ஸோ ஒரு குரூப் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக இதை ஃபார்ம் பண்றோம், இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா வரையறை பண்ணாம எந்த குரூப் ஒர்க்கும் நம்ம வந்து செய்யவே கூடாது. அதனாலதான் வந்து கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான டீச்சர்ஸ்லாம் வந்து நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னோட டீச்சிங்ஸ் என்னோடய போயிடும், அதுக்கப்புறம் எந்த ஆர்கனைசேஷனும் எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிறத கிருஷ்ணமூர்த்தி மாதிரி நிறைய தியோசபி டீச்சர்ஸ்லாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நாங்க புக் எழுதி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து எங்களோட டீச்சிங்ஸை இவங்க கொண்டு போவாங்க, அவங்க கொண்டு போவாங்க, எங்களுக்குலாம் லெகசிஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கறத அவங்க ஏன் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா இந்த ரீசனாலதான் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்ப என்ன நோக்கத்துக்காக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்றோமோ அந்த நோக்கத்துல இருந்து நம்ம என்னைக்கு விலகுறோமோ ஒரு நாளைக்கு வந்து அது வந்து டிஸ்ட்ராய் ஆகும். ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து they stimulate your weakness to show off. When a leader is contaminated by a tendency to show off, he slowly loses his root, his depth, the devotion to teaching and to the hierarchy, and he floats on the surface of life. So அப்ப ஒரு குரூப்ல வந்து ஒருத்தவங்களோட வீக்னஸை வந்து நம்ம அதை சரி பண்ணிக்காம நம்ம அந்த வீக்னஸோட தொடர்ந்தோம்னா அது ஒரு நாளைக்கு வந்து எல்லாரும் முன்னாடி வந்து வெளிப்படுத்தப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. So Buddha used to expel any disciple who was contaminated by the sickness of showing off.
ஸோ அப்போ அதனால வந்து ஒரு குரூப் ஒர்க்ல வந்து ரொம்ப வந்து பெருமை பீத்திக்கிறவங்களை வந்து நம்ம பார்த்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நம்ம வச்சிருக்கணும். அவங்க வந்து அந்த குரூப்ல வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த என்டையர் குரூப்பையும் வந்து கண்டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ புத்தா வந்து இந்த மாதிரி டிசைபிள்ஸை வந்து அவரோட குரூப்ல வச்சுக்க மாட்டாரு, அவங்க உடனே வந்து எக்ஸ்பெல் பண்ணிடுவாரு அப்படிங்கிறது வந்து டோர்கம் வந்து இங்க வந்து சொல்றாங்க. ஸோ டோர்கம் வந்து அவங்களோட ஃபாதர் சொன்னதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, once my father said, do not be trapped when evil smiles at you or saves your life. It does all to achieve its goal. So they use right things for wrong purposes. They hide their intentions and goals behind their cosmetics and then trap many people. Evil is the expert in setting traps. It destroys you by either using your beauty, your talents, or your ugliness and your weaknesses. ஸோ அப்போ நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து புகழ்றாங்க, நம்ம வந்து நம்மளை புகழணும்னு நினைக்கிறோம், நம்ம பார்த்த ஒர்க்கெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து அந்த டார்க் ஃபோர்ஸஸ் வந்து தேடுவாங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து புகழ் வேணும்னு நினைச்சா நிறைய பேர் வந்து அவங்க வந்து புகழ்ற மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த குரூப்லேயே வந்து நிறைய பேர் வந்து அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஸோ உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணாலே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ப்ரைஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அதுக்கு வந்து ஆளாவாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு 4 நாள் கழிச்சு வந்து அவங்களை யாருமே வந்து அவங்க குரூப் ஒர்க்ல வந்து அப்ரிஷியேட் பண்ணனா அவங்க அதுக்கு வந்து வருத்தப்பட ஆரம்பிப்பாங்க. என்னடா அது யாருமே எனக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, அப்பனா நான் பாக்குற வேலையில வந்து ஏதோ சரியில்லாம இருக்கு போல, அதனாலதான் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு வந்து அந்த வேலை பார்க்கும்போது அப்ரிஷியேட் பண்ணாங்க, இன்னைக்கு இதை பண்ண மாட்டாங்க, அப்ப நான் ஏதோ ஒரு தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு மத்தவங்க புகழ்றதுலையும், சோ இந்த மாதிரி மத்தவங்க புகழாம இருக்கிறதையும் சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து கிரிட்டிசைஸும் பண்ணுவாங்க. இல்ல நீங்க செஞ்சதெல்லாம் சரியில்லைன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்றாங்க, இவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இந்த வேலை பார்த்தாங்க நம்மளை யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களே. அப்ப இந்த 3 கான்சியஸ்னஸ்லயும் நம்ம போய் வந்து சிக்கிக்கிட்டு நம்ம அந்த குரூப்போட ஒற்றுமையை வந்து நம்ம வந்து குலைச்சிருவோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ அப்ப அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, evil is the expert in setting traps. It destroys you by either using your beauty, your talents or your ugliness and your weaknesses. சோ உங்களோட பியூட்டியை யூஸ் பண்ணி என்ன பண்ணும், நீங்க நல்லா சூப்பரா எல்லாமே பண்றீங்கன்னு சொல்லி ஒரு 4 பேர் வந்து உங்களை வந்து ஐஸ் வைக்கிறதுக்கு ஆள் அனுப்பும். சோ இந்த பக்கம் ஒரு 3 பேர் வந்து உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு வந்து ஆள் அனுப்புவாங்க. சோ இந்த பக்கம் வந்து நீங்க சொல்றதுக்கு எதுவுமே சொல்லாம நியூட்ரலா இருக்கிறவங்களையும் உங்ககிட்ட அனுப்புவாங்க. சோ அப்ப நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்து போயிருவீங்க. இவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்றாங்க, இவங்க நம்ம கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, அப்ப நம்ம என்னதான் செய்யறோங்கிறது தெரியாம கன்ஃபியூஷன்ஸ்ல போய் நம்மளோட ஒரு ஒரிஜினாலிட்டியை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ அதனாலதான் வந்து ஏஜ்லெஸ் பிஸ்ல வந்து டோர்கம் சராதரன் ஸ்கூல்ல அவங்க வந்து இப்ப நீங்க ஒரு ஸ்டடி செஷன் கண்டக்ட் பண்றீங்க, ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த ப்ராமிசஸும் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கொடுக்காதீங்க. ஸோ இந்த கிளாஸ் படிச்சா உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அந்த மாதிரி எதுவுமே வந்து சொல்லாதீங்க. ஒரு புஸ்தகத்தை பத்தி கேட்டா கூட அதை பத்தி நிறைய நீண்ட விளக்கங்கள்லாம் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த புக் இருக்கு வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருங்க. அவங்களுக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து அதை வாங்கி படிச்சு அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நீங்க இந்த மாதிரி வந்து அதை பத்தி நீங்க ப்ராமிசஸ் கொடுக்கும்போது அதுக்கு நீங்க ஒரு ரெகக்னிஷன் தேடும் போது நீங்க இந்த மாதிரி ட்ராப்ல தான் போய் வந்து சிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப நான் சொல்லிதான் இந்த புக்கை இவங்க வாங்கினாங்க, நான் சொல்லி இந்த புக்கை வாங்கி தான் இவங்க லைஃப் வந்து மாறிச்சு அப்படிங்கிற மாதிரியான ஆட்டிடியூட்ல நீங்க வந்து போயிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து இந்த ஒர்க்ல இருக்க முடியாது. அதனால ஒருத்தவங்க புக்கு கேட்டாங்கன்னா அதை பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு இதை வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணா கூட அதை பத்தி ரொம்ப இது கிடைச்சா இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படிலாம் வந்து நீங்க எதுவுமே வந்து சொல்லாதீங்க. இந்த மாதிரி இந்த கோர்ஸ் இருக்கு நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கோன்னு சொல்லுங்க, வந்தா வர்றாங்க, வராட்டி நீங்க போறாங்க. ஸோ அந்த மாதிரியோட ஆட்டிடியூட்ல தான் நம்ம வந்து இருக்கணுங்கிறத எங்க ஸ்கூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம எல்லா குரூப்புமே வந்து நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளை அப்ரிஷியேட் பண்றவங்களை பார்த்து நம்ம மயங்கவும் வேணாம், கிரிட்டிசைஸ் பண்றவங்களை பார்த்து நம்ம டிஸ்கரேஜ் ஆக வேணாம், எதுவுமே சொல்லாம இருக்கிறவங்கள பார்த்து எதுவுமே இல்லாம நம்ம நியூட்ரலா என்னோட டியூட்டி சேவை பண்றது, இதுக்கு வந்திருக்கேன் அவ்வளவுதான், இதுக்கு என்ன யாரும் புகழவும் வேணாம், கிரிட்டிசைஸும் பண்ணா எதுவும் சொல்லாம இருக்க வேணாங்கிற மனப்பான்மையோட இருந்தா எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இந்த சமுதாயத்துக்கான நல்ல சேவைகளை சரியான முறையில நம்ம வந்து பண்ணும்போது எந்த டார்க் ஃபோர்ஸஸும் நம்மளை வந்து பெனட்ரேட் பண்ண முடியாது, நம்ம ஆன்மீகமா மிக வேகமாக வந்து வளர முடியும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராதரன் வந்து சொல்றாங்க. Sometimes in a group people fight for right and wrong, destroying friendship and the spirit of cooperation. If the right and wrong destroys cooperation, you are lost.
சம்டைம்ஸ் வந்து குரூப் ஒர்க்ல என்ன நடக்கும்? ஸோ நான் செஞ்சது வந்து ரைட்டு, நீ செஞ்சது வந்து தப்பு, அல்லது நான் செஞ்சது வந்து ரைட்டு, நீ செஞ்சது ரைட்டு. ஸோ எது ரைட்டு எது தப்புங்கிற சண்டை வந்து போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இங்க ஏஜென்சி சிஸ்டம் என்ன சொல்றாங்க, நீங்க அந்த மாதிரி கூட எதுவுமே வந்து பண்ணாதீங்க, இது ரைட்டா இது ராங்கா அந்த மாதிரியான ஒரு தகராறுக்குள்ளேயே வந்து நீங்க வந்து போகவே போகாதீங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டார்க் ஃபோர்ஸஸோட பெனிட்ரேஷனோட ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து நான் செஞ்சதா சரி நீ செஞ்சதா தப்புங்கிறத ஒரு கோவர்க்கருக்குள்ள வந்து நீங்க வந்து ஃபைட் வந்து பண்ணாதீங்க, விட்டு கொடுத்துட்டு போயிருங்க, ஃபர்கிவ் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அதனாலதான் வந்து டோர்கம் சதாவரியன், கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு நிறைய யோசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ உதாரணமா என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கீங்க, நீங்க ஒரு மெடிடேஷன், பிரீதிங் எக்ஸசைஸ், ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சமூக சேவை செய்யணும்னு ஆசை வருது. ஸோ நீங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுவீங்க. ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ரைட் ஆடுறாங்க, இந்த யாரு தலைவர் யாரு செய்யலாம், இந்த மாதிரி வந்து நீங்க சண்டை போட ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன நோக்கத்துக்காக அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சீங்களோ அந்த நோக்கத்துல வந்து நீங்க விலகி போயிடுறீங்க. நீங்க ஒழுங்கா நீங்க பண்ணிட்டு இருந்த மெடிடேஷன், பிரீதிங் எக்ஸசைஸ், ரிச்சுவல்ஸ், இந்த புக் படிக்கிறது அதையும் நீங்க வந்து செய்ய மாட்டீங்க. டோட்டலா கம்ப்ளீட்டா அங்க இருந்து குயிட் ஆகி போயிருவீங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ணா நீங்க பேசாம அதை மட்டும் பண்ணிட்டே போங்க. நீங்க அந்த சமூக சேவைக்குலாம் நீங்க வந்து போகாதீங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. சமூக சேவை பண்றதுக்குன்னு சொல்லி வேற ஆள் இருக்காங்க, அவங்க அதை வந்து நீங்க பாத்துக்குவாங்க. நான் இதுவும் பண்றேன் அதுவும் பண்றேன்னீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதவிகள், உங்களோட சுய கௌரவம், உங்களோட அப்ரிஷியேட் பண்ணணும் அல்லது கிரிட்டிசைஸ் பண்றதை சமாளிக்கணும், எது சரி எது தப்புங்கிறதுக்குள்ளேயே தான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களே தவிர என்ன நோக்கத்துக்காக அந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சீங்களோ அதையும் செய்ய மாட்டீங்க. நீங்க இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு இருந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் நீங்க விட்டுட்டு போயிருவீங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ற போது நம்ம இவ்வளோ விஷயத்த நம்ம வந்து பண்ணா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து போக முடியுங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ நமக்கு நிறைய டாலரன்ஸ் வேணும், பிராட் மைண்டட்னஸ் வேணும், ஃபர்கிவ்னஸ் வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இதுலலாம் எனக்கு வந்து இல்லைன்னா நம்ம அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள உள்ளே வந்து போகவே கூடாது. ஸோ எனக்கு டாலரன்ஸ்லாம் இல்லை, என்கிட்ட பிராட் மைண்டட்னஸ் கிடையாது, என்னால் அவ்வளோ ஈஸியெல்லாம் ஃபர்கிவ் பண்ண முடியாது, என்கிட்ட வந்து அந்த கோஆபரேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாதுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்ல இதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது, அதனால நான் ஒழுங்கா ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த ஆர்கனைசேஷனுக்குலாம் போகலாம் அப்படிங்கிற டிசைட் பண்ணிட்டோம்னா நம்ம வாட்டுக்கு நம்ம வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் குரோத்தும் நல்லா இருக்கும். ஸோ அதை பண்றவங்க அவங்க அதை வாட்டு வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்டையும் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா யூ வில் லாஸ்ட். நீங்க இதையும் செய்ய மாட்டீங்க அதையும் செய்ய மாட்டீங்க, மொத்தத்துக்கு ஒரு நாளைக்கு உங்க ட்ரஸ்ட் அதை கலைச்சிட்டு போயிருவீங்கிறத சொல்றாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து the last item in our list is craving praise. So that almost நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டேன். So dark forces stimulate your desire for praise to such a degree that you do various ugly things to make people praise you. So அப்ப ஒருத்தவங்க புகழ்றதுக்கு நம்ம மயங்கினாலும் சரி, ஒருத்தவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நம்ம வருத்தப்பட்டாலும் சரி, ஒருத்தவங்க எதுவுமே சொல்லாம நியூட்ரலா இருக்கிறதுக்கு வந்து அப்படி இருந்தாங்கன்னா நம்ம அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மள ஒருத்தவங்க புகழணுங்கிறதுக்காக நிறைய அக்லியா நம்ம வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஒருத்தவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம நிறைய அக்லியா வேலைகள் வந்து பார்த்துட்டே இருப்போங்கிறதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நான் கூட வந்து காலையில ஈவினிங்கும் வந்து சில ஸ்டடி செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றேன். ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70-75 பேர் வந்து ரெக்கார்டிங்ஸும் பார்க்குறாங்க, சில பேர் லைவ்ல வந்து அட்டன் பண்றாங்க. இந்த 75 பேர்ல நான் ஒரே ஒரு பர்சன்ட்ட மட்டும்தான் நான் வந்து ஃபீட்பேக்கே வந்து கேட்பேன். ஸோ என்னோட செஷனை நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணி நான் இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்கிறத சொல்லுங்கன்னு வந்து சொல்லுவேன். ஸோ நான் நினைச்சேன்னா எல்லார்ட்டையும் நீங்க எனக்கு டெய்லி நீங்க ஃபீட்பேக் அனுப்புன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். பட் நம்ம அந்த மாதிரி நம்ம கேட்டோம்னா அவங்க நம்மளை புகழ்றதுலையோ அல்லது நம்மளை கிரிட்டிசைஸ் ஆகிறதுலையோ நம்ம போய் ஸ்ட்ரெக் ஆகிட்டு நம்ம வேலையை வந்து நம்ம பார்க்க மாட்டோம். நம்மளை ஒருத்தவங்க நிறைய புகழ்ந்தாங்கன்னா ஓ நம்ம சூப்பரா நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் போல சொல்லிட்டு ஒழுங்கா எடுக்கிறத எடுக்க மாட்டோம். ஒருத்தவங்க நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா ஐயோ நமக்கு வந்து இது சரியாவே வரல போல, அப்ப நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வந்து வேணாம், நம்ம சிம்பிளான டாபிக் எடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிடுவோம். அதனால கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் நம்ம அடிமை ஆகக்கூடாது, புகழ்றதுக்கும் நம்ம அலோவ் பண்ணாம நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன சரியான வேலையோ செய்யணுமோ அதை வந்து நம்மளால வந்து செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா நம்மள புகழ்றதுக்காகவும் நம்ம அக்லியா நம்ம செய்வோம், ஒருத்தங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணாம இருக்கிறதுக்காகவும் நம்ம அக்லியா வந்து நம்ம வேலை பார்க்க ஆரம்பிப்போம். அப்ப அங்க வந்து ஒரு பொய்யான வாழ்க்கையை நம்ம வந்து வாழ ஆரம்பிப்போம், டிராமா வந்து நம்ம வந்து போட ஆரம்பிச்சிருவோம், எஸ்பெஷலி இந்த குரூப் ஒர்க் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. So craving praise make you lose the essentials of life and your true purpose in life. So அப்ப நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த வேலையை ஆரம்பிச்சோமோ அதை விட்டு நம்ம டீவியேட் ஆகி நம்ம வந்து போயிருவோங்கிறது சொல்றாங்க. So the dark forces create conditions in which you are praised constantly
and then conditions in which you are constantly criticized. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தோன்னா இந்த பக்கம் நம்மளை புகழ்ந்துகிட்டேவும் இருப்பாங்க, இந்த பக்கம் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேவும் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகி வந்து போயிடுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் கண்டக்ட் பண்ணுற மார்னிங் ஸ்டடி செஷனில் கூட அந்த ஸ்டடி செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு அனுபவம் வந்து வந்துச்சு. ஸோ ஒரு பர்சன் வந்து என்னை பற்றி ரொம்ப ஒரு தரைக்குறைவாக வந்து பேசணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 days ஆச்சு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு. ஸோ அது அப்போ அந்த அளவுக்கு வந்து அது அந்த பாதிப்பை நமக்குள்ள ஏற்படுத்தி நம்ம அதை என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ நம்மளை செய்ய விடாமல் போயிடும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பெஸ்ட் ஒர்க் வழி, நம்ம ஒரு குரூப் ஒர்க் பண்ணும்போது நம்மளை யாரையும் அப்ரிஷியேட்டும் பண்ண விடக்கூடாது, நம்மளை யாரும் புகழவும் விடக்கூடாது, நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கை யாரும் ரெகக்னைஸும் பண்ணவே விடாட்டி ஆட்டோமேட்டிக்காக நம்மளை யாரும் கிரிட்டிசைஸும் வந்து பண்ண மாட்டாங்க. நம்ம நியூட்ரலாக இருந்துட்டு நம்ம கடவுளுக்கும் நம்மளோட ஆத்மாவுக்கும் மட்டுமே நம்ம ஹானஸ்டி சின்சியராக இருந்தால் நம்மளோட எவல்யூஷன் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் எந்த டார்க் ஃபோர்ஸஸும் நம்மளை பெனட்ரேட்டே வந்து பண்ண முடியாது. அப்போ அந்த டார்க் ஃபோர்ஸஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுங்கன்னா அதுக்கு சீட்ஸை நம்ம தான் போடுறோம் அப்படிங்கிறத டோர்கம் சார் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபேமிலிலேயோ ஒரு பிஸ்னஸ்லையோ ஒரு கரியர்லையோ ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற குரூப்லையோ ஒரு கோவொர்க்கர்ஸ் அண்ட் டிசைபிள்ஸ் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு குரூப்ல என்ன நோக்கத்துக்காக சேர்றோம் அல்லது அந்த குரூப்பை நம்ம என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கிறோமோ அதில் நம்மளால வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து போக முடியும். ஸோ நாங்கள் இருந்த குரூப்ல எல்லாம் வந்து தன்னோட பேரு புகழ் இதெல்லாத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காக மிக கேவலமான செயல்கள் எல்லாம் வந்து இறங்கினவங்கள நாங்கள் வந்து பார்த்தோம். கொலை செய்கிற அளவு கூட துணிஞ்சவங்களை வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். பட் கடவுளோட அனுகிரகமும் ஹையர் பீயிங்ஸோட பாதுகாப்பு இருந்தனால ஒரு துளி கூட எங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் சூப்பராக எங்களால் வர முடிஞ்சது. ஆனால் எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவங்க ஃபுல்லாக போயிட்டாங்க, அவ்வளோதான். அது என்ன ஆனாங்கிறது நம்ம வந்து சொல்ல விரும்பலை. ஸோ அப்போ நம்மளோட நோக்கம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து ஒரு குரூப்பில் சூப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இல்லை என்னால் வந்து அந்த குரூப்லலாம் சேர்ற அளவுக்கு என்கிட்ட வந்து அந்த டாலரன்ஸ், பிராட் மைனஸ், ஃபர்கிவ்னஸ்லாம் கிடையாதுன்னா நம்ம எந்த குரூப்லேயும் நம்ம வந்து சேரவே கூடாது. நம்ம ஸ்பிரிச்சுவல்ல இருந்து நம்ம இதெல்லாத்தையும் நம்ம எப்படி சரி பண்ணணும், நம்ம எப்படி ஹீலிங் பண்ணுங்கிறத பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த குரூப்ல போய் வந்து நம்ம வந்து சேரணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி சேர்ந்தோம்னா நம்ம என்ன நோக்கத்துக்காக செஞ்சோமோ அதுல இருந்து நம்ம வந்து டிவியேட் போயிடுவோங்கிறது தான் ஏஜ்லெஸ் விஸ்டம் டீச்சர்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ குரூப் ஒர்க்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 2-3 பர்சன்ஸ் வந்து ஒற்றுமையாக இருந்தால் கூட டார்க் ஃபோர்ஸஸ் வந்து அதை வந்து பார்த்து அதை எப்படியாவது உள்ள நுழையணுங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஆனால் அதை உள்ள வர்றதுக்கு என்ட்ரி பாயிண்ட்டும் நம்ம தான் அந்த டிக்கெட் கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் இங்கே வந்து டோர்கம் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் யாருக்காவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணுறேன். ஸோ இதோட ரெக்கார்டிங் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் எனக்கு டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.